ஒரு ஊரில் செல்லம்மா என்ற ஒரு ஏழை தாய் இருந்தாள். அவளுக்கு 2 கண்களில் ஒரு கண் தெரியாது. அதனால் ஊரில் உள்ள எல்லோரும் அவளை ஒற்றைக்கண்ணி என்றே அழைத்து வந்தனர். அவளுக்கு குமரன் என்ற ஒரு மகன் இருந்தான். கணவனை இழந்த அந்த தாய் தன் மகனை மிகவும் கஷ்டப்பட்டு வளர்த்து வந்தாள். ஊரில் உள்ளவர்கள் ஏளனம் செய்வதை அவள் ஒருபோதும் பெரியதாக எடுத்து கொண்டதில்லை. தன்னால் முடிந்த வேலைகளை எல்லாம் செய்து தன் மகன் குமரனை வளர்க்க ஆரம்பித்தாள். குமரன் பள்ளியில் ஆண்டு விழா ஒன்று நடந்தது. அதை தெரிந்து கொண்ட செல்லம்மா அந்த விழாவிற்கு சென்றாள். மாலையில் வீட்டிற்கு வந்த மகன் தன் அம்மாவை பார்த்து, ஏன் நீ என் பள்ளிக்கு வந்தாய்? என் நண்பர்கள் என்னை பார்த்து நீ ஒற்றை கண்ணியின் மகனா என்று கேட்டனர். உன் அம்மாவின் முகம் ஒரு கண் இல்லாமல் பார்ப்பதற்கு அகோரமாக காட்சியளிக்கிறது என்று என்னை கிண்டல் செய்தனர். எனக்கு ஒரே அவமானமாக இருந்தது. இனிமேல் நீ என் பள்ளிக்கு வராதே என்றான் கோபமாக. அந்த தாயும் அதன் பிறகு குமரனின் பள்ளிக்கு செல்லவில்லை. அன்றிலிருந்து அவன் தன் தாயுடன் வெளியில் செல்வதை தவிர்த்து விட்டான். பேசுவதையும் குறைத்து கொண்டான். படித்து முடித்தான். குமரனுக்கு வேலை கிடைத்தது. தன் ஊரை விட்டு வெகு தூரம் சென்றான். அவன் அம்மாவை அழைக்காமலேயே தான் விரும்பிய பெண்ணை திருமணம் செய்தான். மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தான். அவனுக்கு 2 குழந்தைகள் பிறந்தனர். இதை கேள்விப்பட்ட செல்லம்மா ஒரு நாள் தன் பேர பிள்ளைகளை பார்க்க ஆசையாக மகன் வீட்டிற்கு சென்றாள். தாயை பார்த்த குமரனோ கோபத்துடன், நீ எதற்கு இங்கே வந்தாய் என்று கேட்டான். அதற்கு செல்லம்மா, என் பேர பிள்ளைகளை பார்க்க ஆசையாக இருந்தது, அதனால் தான் வந்தேன் என்று அழாத குறையாக கூறினார். ஆனால் குமரனோ கொஞ்சம் கூட பாசம் இல்லாமல் தன் தாயை பார்த்து கூறினான், உன் முகத்தை என் குழந்தைகள் பார்த்தால் பயந்து காய்ச்சல் வந்துவிடும், உடனே இங்கிருந்து போய்விடு என்று விரட்டிவிட்டான். சிறிது காலம் சென்றது. அவன் படித்த பள்ளியில் இருந்து நண்பர் சங்கத்தின் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள கடிதம் ஒன்று வந்தது. அவனும் தன் குடும்பத்துடன் அந்த நிகழ்ச்சிக்கு சென்றான். அப்போது தலைமை ஆசிரியர் அவனிடம், உன் தாய் செல்லம்மா இறந்து 6 மாதம் ஆகிறது என்று கூறினார். ஏன் எனக்கு சொல்லவில்லை என்று குமரன் கேட்டான். அதற்கு ஆசிரியர், உன் தாய் தான் உன்னிடம் சொல்ல வேண்டாம் என்று சொல்லி இருந்தார். என்றாவது ஒரு நாள் உன்னை பார்த்தால் இந்த கடிதத்தை மட்டும் உன்னிடம் தருமாறு கூறினார் என்று கூறி ஒரு கடிதத்தை அவனிடம் கொடுத்தார். குமரன் அந்த கடிதத்தை பிரித்து படித்தான். அதில், என் அன்பு மகனே, காலமெல்லாம் உனக்கு அவமான பொருளாக அமைந்துவிட்டதை எண்ணி நான் வருத்தப்படாத நாளே இல்லை. மற்றவர்களைப் போல நீயும் தாயுடன் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு பெருமையாக கைகோர்த்து செல்லும் வாய்ப்பு உனக்கு கிடைக்கவில்லை. நான் என்ன செய்வேன் மகனே? சிறுவனாக இருந்தபோது நீ ஒரு விபத்தில் சிக்கிக் கொண்டாய். அப்போது உன் ஒரு கண் பார்வை போய்விட்டது. உன்னை ஒற்றைக்கண்ணன் என்று யாரும் சொல்லிவிடக் கூடாது என்று நினைத்தேன். அதனால்தான் என் ஒரு கண்ணை உனக்கு பொருத்த செய்தேன். நான் உனக்கு அவமான பொருளாக ஆவதற்கு இதுதான் காரணம். என்னை மன்னித்து விடு மகனே. அடுத்த ஜென்மத்திலாவது நீ விரும்பியவாறு உனக்கு ஒரு தாய் அமைய வேண்டும் என்று அந்த கடிதத்தில் எழுதியிருந்தது. அதை படித்த அந்த மகன் தன் தாயின் கல்லறைக்கு சென்று கதறி கதறி அழுதான். அம்மா, மீண்டும் எப்போது உங்களை பார்ப்பேன் என்று அழுதான். எந்த ஜென்மத்திலும் நீ என் அம்மாவாக வரவேண்டாம் என்றவன், இனி நான் எடுக்கும் ஜென்மம் எல்லாம் நீங்கள்தான் என் அம்மாவாக பிறப்பெடுக்க வேண்டும் என்று கூறி கதறினான். எவ்வளவு அழுதாலும் மாண்டவர்கள் மீண்டு வருவதில்லை. அதனால் மற்றவர்களிடம் இருக்கும் குறைகளை பெரிதுபடுத்தி நாம் ஒருபோதும் அவர்களை உதாசீனப்படுத்தக்கூடாது.